கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் வேத தியானம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 3வது வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம நம்முடைய பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை பதறி நம்ம அவசரப்பட்டு பேசுகிற காரியங்கள் வந்து பிரியமானவர்களே, வேதத்தில் அப்படியே ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்கள். நம்ம எப்தாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா கூட அம்மோன் புத்திரருக்கு எதிராக அவன் புறப்பட்டு அவன் யுத்தத்துக்கு போகிறான். அப்போ ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை செய்கிறான். என்ன பொருத்தனைனா, ஆண்டவரே நான் யுத்தத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு திரும்பும்போது என் வீட்டிலேருந்து முதல்ல எது வெளியே புறப்பட்டு வருமோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். ஒரு தவறான பொருத்தனை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க என்ன ஆச்சு, அவன் பதறி தான் வாயினால சொன்ன காரியத்தின் நிமித்தம் அவன் கலக்கம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன நடந்துச்சு? முதல்ல அவனுடைய மகள், அவனுடைய குமாரத்தி அவனுக்கு எதிரே புறப்பட்டு வரா. அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் நியாய பிரமாணத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா லேவியராகமம் 5 எழுதியிருக்கோம். ஒருவேளை மனுஷன் ஒரு காரியத்தை குறித்து தவறாக பதறி ஆணையிட்டா அந்த இடத்துல அவன் அதை மன்னிப்பு கேட்டு அவன் தேவனுக்காக பாவ நிவாரண பலி செலுத்தி சரி செஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள அவன் போகலை. மாறாக அவனுடைய பொருத்தனையை நிறைவேற்றும்படியாக அந்த இடத்துல குமாரத்தியையே அவன் மறிக்க ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா அங்கே சந்திக்க வேண்டியிருக்குது பிரியமானவர்களே. அதான் அந்த வார்த்தை சொல்லிச்சு, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனும் கலக்கம் அடைவான். நம்ம பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால நம்ம அந்த நாவை ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை, மற்றவர்களை கட்டுவிக்கிறதான காரியங்களை, மற்றவர்களை ஊன்ற கட்டும்படிக்காக நம்ம எபேசியரில் கூட வாசிக்க முடியும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை மற்றவங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்க. ஏன் அப்படின்னா, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் நியாயாசனத்தில் தேவனுக்கு முன்பாக அவன் கணக்கு ஒப்புவிக்க கடனாளியாய் இருக்கிறான். தாவீதை போல ஒரு ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுமப்பா. நான் பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களுடைய இருதயத்தை ஆற்றட்டும், மற்றவங்களுடைய காயத்தை கற்றட்டும், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணட்டும். அப்படி எனக்கு கிருபை செய்யுங்க. நல்ல பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையின்படியாய் என் வாயின் வார்த்தைகளில் நான் ஜாக்கிரதையாக இருக்க, என் உதடுகளை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. பிரயோஜனமான வார்த்தைகளை பேச எனக்கு கிருபை செய்யுங்க. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.